கேன்சர் வியாதியை குணப்படுத்துறதுக்கும் இந்த பூண்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கேன்சர் வியாதி குணப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேன்சர் பல வகை, ஒவ்வொருத்தருடைய உடல்வாகு இதெல்லாம் பொறுத்து இருக்குது. அதனால கேன்சர் கியூர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம விட்டுடுவோம். அதை விட்டுட்டு இது கேன்சர் நோயர்கள்ல எந்த அளவுக்கு இது உதவியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் மாத்திரம் பார்த்துட்டோம்னா நல்லா இருக்கும். இப்போ சில விதமான கேன்சருக்கு நிறைய விதமான அந்த மருத்துவ முறைகள்லாம் நம்ம நிறைய வகைப்படுத்துவோம். வராமல் தடுக்கிறதுக்கு உதவியா இருக்குதுன்னா கண்டிப்பா உதவியா இருக்குது. நிச்சயமாக அதுல வந்து என்னன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் டேமேஜ், உடம்புல வளர்சிதை மாற்றத்தினுடைய பலனாக ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லுவாங்க. முற்றுப்பெறாத அயனிகள். முற்றுப்பெறாத அயனிகள் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். அதில் உடம்புல சுத்திக்கிட்டே இருந்தது அப்படின்னாச்சுன்னா அது வந்து செல் டேமேஜஸ் ஏற்படுத்தி நெக்ரோசிஸ் மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் வரவழைச்சு அல்லது ஒரு மியூட்டேஷன் செல்ஸை வந்து மியூட்டேட் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ வந்து நார்மல் செல் பதிலாக அது கேன்சர் செல்லாம் மாறுறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. ஸோ அந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சிங் எஃபெக்ட். அப்போ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னா அதுதான் உடம்புல அந்த வளர்சிதை மாற்றத்தின் பயனாக வரக்கூடிய நச்சு கழிவுகளை முழுமையாக நீக்குது. ஒரு தொடப்பத்தை வீட்டை எப்படி துடைக்கிறோமோ அது மாதிரி இந்த பூண்டுல இருக்கக்கூடிய பைட்டோ நியூட்ரியன்ஸ் துடைக்கிறதாக பல ஆய்வுகள் சொல்லுது.